Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா இங்க பாத்தீங்க அப்படினா மாடலிங்ல பாலிகன் மாடலிங் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படினா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் இப்ப வந்துட்டு சின்னசா ஒரு plane draw பண்ணிக்க போறேன். சோ இது மாதிரி ஒரு plane draw பண்ணிட்டு இந்த W கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு Alt W கொடுத்துற விண்டோ பெருசா கொடுத்துறேன். சோ விண்டோ பெருசா கொடுத்துட்டு இது மாதிரி கொடுத்துட்டு அடுத்து வந்துட்டு இந்த grid G கொடுத்து ஆஃப் பண்ணிடலாம். பாலிகன் மாடலிங்ல போனீங்க அப்படினா இப்போ வந்து ஜெனரேட் டோபாலஜி அப்படினு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஆஃப்ல இருக்கும். சோ நான் அதுக்காக என்ன பண்ண போறேன் அப்படினா பாலிகன் மாடலிங்ல லைன் எடுத்துட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ செலக்ட் பண்ணிட்டு அடுத்து பாலிகன் மாடலிங்ல போய்ட்டு சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா நிறைய இருக்கும். கலெக்ட் ஸ்டாக் அதெல்லாம் கொடுக்காம ஜெனரேட் டோபாலஜிக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஜெனரேட் டோபாலஜில பாத்தீங்க அப்படினா டிஃபரண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ ஸோ நான் இப்போ வந்துட்டு ஹீவ் அப்படிங்கிறது ஆப்ஷன் இருக்குது, அதை வந்துட்டு கொடுக்குறேன். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகிடும். ஓகேங்களா. அடுத்தது இதுக்கு வந்துட்டு லைக் கண்ட்ரோல் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேயே போய்ட்டு கண்ட்ரோல் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது என்ற எல்லா கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஹோல் ஆகிடும். ஆர்எல்ஸ் ஃபேஸ் செலெக்ஷன் இங்கே போய்ட்டு ஃபேஸு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் செலெக்ஷன் எடுத்துகிட்டு கண்ட்ரோல் ஏ இல்லை ஆல்டர்னேட் பாயிண்ட்ஸாக ஒரு பாயிண்ட் விட்டு ஒரு பாயிண்ட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்கனாலும் சரி, இல்லை உங்களோட விருப்பம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போது இது எல்லா ஃபேஸையும் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இட் மீன்ஸ் மாடிஃபைல வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுக்க போகிறேன். எக்ஸ்ட்ரூடை கொடுத்துட்டு கொஞ்சமாக வேல்யூ வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு திக்னஸ் வருதுங்களா. ஸோ திக்னஸ் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துடலாம். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைக் இதெல்லாம் வந்துட்டு இந்த வாலில் டிசைன் பண்ணுறதுக்கு இது பயனாகும். சேம் அதே மாதிரி இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல எடிட்டபிள் பாலி பார்டர்ஸு. ஸோ இந்த பார்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜு கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எல்லா எட்ஜும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு கூட நீங்கள் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாம்ஃபர் கொடுக்கலான்னு இருக்கேன். சாம்ஃபர் கொடுத்துட்டு இந்த சாம்ஃபரோட திக்னஸை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படியே டிசைன் வேரி ஆகிடும். ஸோ இதை கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டு இப்போ இந்த செலக்ட் ஆகிருக்கிறதுக்கே வந்து நான் எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன் பாருங்கள். எக்ஸ்ட்ரூட்டில் வந்துட்டு உங்களுக்கு சைஸ் எவ்வளோ சின்னஸாக வேணுமோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக எக்ஸ்ட்ரூட் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரூட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஃபினிஷ் கொடுத்துட்டு இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு எட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு டர்போ ஸ்மூத் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். டர்போ ஸ்மூத் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இது மாதிரி டிசைன் கிடச்சிரும். ஓகே, ஐ திங்க் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாருக்குமே இந்த பாலிகனால் என்ன பயன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்ச் த செஷன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் டு கெட் தி அப்டேட்டட் நோட்டிஃபிகேஷன்ஸ்.